எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம், என் பொண்ணு வந்து காலையில் எழுந்திரிச்சு தினமும் எழுந்திருவா. நான் எழுந்துக்கும் போது என் கூடயே எழுந்திருப்போம். எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? அது பேர் தான் இன்றைக்கி நான் தண்ணி அடிச்சுன்னு வந்து அவளே வந்து தக்காளியெல்லாம் கழுவி எல்லாம் கழுவி வச்சுட்டு நான் கட் பண்ணி எல்லாம் சமைச்சிட வேலை பார்த்தேன். இதுமாரி நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நம்ம தினம் நம்ம எழுந்துக்கிட்டு தினமும் கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நல்லது கெட்டது எல்லாமே தெரிய வருங்க. சரிங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரசமும் சிக்கன் தொக்கும் நாங்கள் பண்ண போகிறோம். நான்வெஜ் செய்யணும் நாங்கள் பண்ணுறது. ஐயோ, நான்வெஜ் பிரியறவங்களை தாங்க முள்ளங்க தொல்லை. சரி வாங்க நம்ம கேட்டுக்கணும். சூப்பராக இருக்கும் நான்வெஜ். செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி வாங்க. உலை கொச்சிச்சு அரிசி வேணும் ஒரு பக்கம், அது மாதிரி சாதம் வேகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் இவங்க அப்பா வந்து எதுனா நான்வெஜ் வாங்கின்னு வரேன்னு போயிருக்காங்க. அவங்க வாங்கின்னு வந்து அதை ஆஞ்சி அதை சேர்த்து உள்ள நம்ம பாடு வெறும் பாடு. அப்புறம் அவங்களுக்கு தலை வரணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், டிஃபன் செய்து கொடுக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. சரி வாங்க முடி. எங்கள் வீட்டுக்கு என்னென்னா சிக்கன் தொக்கு ரசம் அவ்வளோதான். இதுலேயே வந்து என் பசங்க தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு டிஃபனு எல்லாமே இது தான். உங்கள் வீட்டில் என்ன டிஃபனு லஞ்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிடுங்க. இந்த வீடியோ படிச்சுங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய். வெயிலுக்கு சரியான மோர் வாங்க பாருங்கள். மோர் கலக்கி வச்சாச்சு. பசங்களுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி மோர் இந்த வெயிலுக்கு இந்தமாரி எதனா ஒரு லிக்விடாக கொடுத்தோம்னா தண்ணிக்கு பதிலாக இதை குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் மோரும் சேர்த்து கலக்கி வச்சுக்கோ. நீங்களும் பசங்களுக்கு மறக்காமல் மோரோ ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ ஃப்ரூட்ஸோ ஏதோ செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் குளுமையாக இருக்கும். அடிக்கிற வெயில் செம்ம ஓவராக இருக்குமா. நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பசங்களுக்கு தினமும் தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள். சரிங்களா?